19வது ஸ்லோகம். ந வேதவாதான் அனுவர்த்ததே மதிஹி ஸ்வ ஏவ லோகே ரமதஹ மகாமுனேஹே. ந வேதவாதான் அனுவர்த்ததே மதே ஸ்வ ஏவ லோகே ரமதோ மகாமுனே. யதா கதிஹி दैव मनुष्ययोः पृथक् स्व एव धर्मे न परं क्षिपेद् स्थितः. यदा गतिर्दैव मनुष्ययोः पृथक् स्व एव धर्मेण परं क्षिपेत् स्थितः. न वेदवादान् अनुवर्तते मदि स्व एव लोके रमदो महामुने. यदा गतिर्दैव मनुष्ययोः पृथक् स्व एव धर्मेण परं क्षिपेत् स्थितः. பகவான் மகாதேவன் பரபிரம்மஸ்வரூபியாயிருக்கிற மகாதேவனுக்கு சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் இப்படி இருக்கிற 3 குணங்கள் அவரை ஆட்டி படைக்காது. ஆக்சுவலா பார்த்தா பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்பி இருக்கிற பகவானுக்கு இதுதான் ரூபம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலேயே தேகாபிமானமும் இல்லை. ஸ்வலோகே ஏவ ரமதஹ, சொந்தம் ஆத்மஸ்வரூபத்துல ஆத்மாராமனாயிட்டே ரமிச்சுட்டு இருக்கிற, குஷியா இருக்கிற, ஆனந்தம் அடைஞ்சுட்டு இருக்கிற மகாமுனேகே, மகாமுனியோடு மதிஹி புத்தி அப்படிங்கிறது வேதவாதான் ந அனுவர்த்ததே. வேத சாஸ்திரங்களில தர்ம சாஸ்திரங்களில சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களை ஒன்னும் பின்தொடர வேண்டின விஷயங்கள் இல்லை பரம்பொருளுக்கு. முக்த தேகான் ஆக்கும் இந்த மகாமுனி, தேகாபிமானம் இல்லாத மகாமுனி முக்த தேகான், சரீரபோதம் இல்லை அவருக்கு. ஜீவாத்மாவில லயிச்சிருக்கிற மகாமுனிக்கு இந்த வேத சாஸ்திர நியமங்கள் ஒன்றும் பாதகம் இல்லை. சரீரத்தில மமதை இல்லை. மகாமுனியாயிருக்கிற பரம்பொருளுக்கு பிரகிருதியுமாயிட்டும் பிரகிருதி விஷயங்களுமாயிட்டும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. வைதிக கர்மங்கள் அவளுக்கு கிடையாது. நித்தியம் செய்ய வேண்டின நைமித்திக கர்மங்களும் அவளுக்கு கிடையாது. நிவர்த்தி மார்க்கம் பிராபிச்சவாளாக்கும் இந்த மாதிரி இருக்கிற சிரேஷ்டர்கள். இந்த பிரகிருதியிலேருந்து அவளுக்கு இனி ஒன்னும் தேவையில்லை. அதனாலேயே பிரவൃத்தி மார்க்கமும் இல்லை. அதனாலேயே அவளுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸும் இல்லை. கர்ம வினைகள் அப்படிங்கறது அவளுக்கு கிடையாது. கர்ம வினைகளை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்காக்குமே ஜென்மம். அதனால அவளுக்கு இனி ஜென்மவும் இல்லை. தெய்வத்தையும் மனுஷனையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. மனுஷா பிரவൃத்தி மார்க்கம் സ്വീകരിக்கிறவாளாக்கும். தெய்வ மனுஷயோகோ யதா கதிஹி பிருதக், கடவுளோடும் மனுஷனோடும் கதி சஞ்சாரம் அப்படிங்கிறது வேற வேற ஆக்கும். மனுஷாளுக்கு தேவர்களை மாதிரி ஆகிறதுக்கு சாதிக்காது. தேவர்கள் வானவீதி வழியா சஞ்சரிக்கிறா, அவளுக்கு சூக்ஷ்ம சரீரமாக்கம் இருக்கு. மனுஷாளுக்கு ஸ்தூல சரீரமாக்கம் இருக்கு. பூமியிலேயாக்கும் மனுஷா சஞ்சரிக்கிறா. தெய்வமும் மனுஷனும் தம்மில இருக்கிற வித்தியாசம் அப்பாவும் அதே மாதிரி மகாதேவனும் தம்மில இருக்கு. அத அப்பா தெரிஞ்சுக்குங்கோம் அப்படின்னாக்கும் இங்க அம்பிகை சொன்னதை நம்ம பார்த்தோம். தேவனாயிருக்கிற மகாதேவனை
ஞான ஸ்வரூபியா இருக்கிற மகாதேவனை அப்பா எப்படி நினைக்கிறாள்? அப்பாவ மாதிரி அஜ்ஞானி ஆயிட்டாக்கும் அப்பா நினைக்கிறாள். மகாதேவன் மங்கள ஸ்வரூபனாக்கும் நீங்களாக்குமானா ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் இருக்கிற மங்களம் இல்லாதவராக்கும் அப்பா. தேகாபிமானம் இல்லாதவனாக்கும் மகாதேவன் உங்களுக்காக்குமானா தேகாபிமானம் தான் இருக்கு அப்படின்னு தேவி சொல்லறா. சரீர மோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. பலவித பிரௌடியான விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கே, அதெல்லாம் அதுக்கு எடுத்து காட்டாக்குமே. தேகாபிமானம் இல்லாத மகாதேவனுக்கு நாகங்களை மாலையாயிட்டு போட்டுக்கிறதுக்கு சாதிக்கும், சிதாபஸ்மத்தை விபூதி ஆயிட்டு சரீரத்துல பூசிக்கிறதுக்கும் சாதிக்கும். விருத்தி இல்லாத சரீரம் அப்படின்னு அப்பா பரமசிவனை இன்சல்ட் பண்ணினாலே, என்னோட கணவருக்கு தேகாபிமானம் இல்லாததாலியாக்கம் அவருக்கு அப்படி நடக்கிறதுக்கு சாதிச்சது. அப்பாவுக்கு விஷம் குடிக்கிறதுக்கு சாதிக்குமா? என்னோட கணவருக்கு இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்துறதுக்காயிட்டு காலகூட விஷத்தை கூடியும் குடிக்கிறதுக்கு சாதிச்சது. சத்குணமூர்த்தியான பரமசிவன் காலகூட விஷத்தை பானம் செஞ்சிட்டும் இறந்து போகலை, அமிர்தாக்கி அதை குடிச்சிட்டார். ஆனா நீங்கள் மனுஷாளாயிருக்கிற நீங்கள் காலகூட விஷத்தோட ஒரு சின்ன ஒரு துளி கூட வேண்டாம், நாக்குல பட்டுது நான் இறந்தே போயிடுவேள். அந்த வித்தியாசம் எல்லாம் உங்களுக்கும் என்னோட கணவருக்கும் இருக்கு அப்பா அப்படின்னு தேவி சொல்லறா. சொதர்மே ஏவ ஸ்திதஹா, அவாவாளோட சொதர்மத்துல நின்னுண்டு பரம்ன க்ஷிபேது, அடுத்த வாழை இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தேவி இங்க சொல்லறா. பூமியில நின்னுண்டு பிரஜாபதிகளோடு அதிபதியாயிட்டு ஸ்தானம் வகிச்சுண்டு அடுத்த வாழை நீங்கள் இன்சல்ட் செய்யக்கூடாது அப்படின்னு பிரஜாபதிகளோடெல்லாம் பிரஜாபதியாயிருக்கிற தன்னோட அப்பாவான தட்சன் கிட்ட தேவி சொன்னா. எல்லாருக்கும் அவாவாளோடதான ஸ்தானங்கள் இருக்கு. பகவான் சமபாவனையாக்கும் பகவானுக்கு இருக்கு, அத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லறா சதீதேவி. சரீர அபிமானம் இல்லாத பரமசிவன் சரீரத்தால உங்களை வணங்கலை அப்படிங்கிறது உண்மைதான். ஆத்மாராமனான பரமசிவன் உங்களோடு ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை வணங்கத்தான் செஞ்சார் அப்படிங்கிறத அஜ்ஞானியாயிருக்கிற அப்பாவே நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. அகங்காரம் நாசத்துக்கு காரணமாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோம் அப்படின்னு புத்திரியான சதீதேவி தட்சன் கிட்ட சொல்றா. இருபதாவது ஸ்லோகம். கர்ம பிரவருத்தம் ச நிவృத்தம் அபி ரிதம். ரிஷியோடு ரிதம் அந்த எழுத்து, ரிக்வேதம் அந்த ரிதம். கர்ம பிரவருத்தம் ச நிவృத்தமப்யருதம் வேதே விவிச்ய உபயலிங்கம் ஆஸ்ரிதம். வேதே விவிச்யோபயலிங்கமாஸ்ரிதம் விரோதி தது யது யோகபத ஏக கர்த்தரி. விரோதி தத்யௌகபதைக கர்த்தரே த்வயம் ததா பிரம்மணி கர்ம ந ரிச்சதி. த்வயம் ததா பிரம்மணி கர்ம ந ரிச்சதி. கர்ம பிரவருத்தம் ச நிவృத்தமப்யருதம் வேதே விவிச்யோபயலிங்கமாஸ்ரிதம். வேதே விவிச்ய உபயலிங்கம் ஆஸ்ரிதம். வேதே விவிச்யோபயலிங்கமாஸ்ரிதம் விரோதி தது யது யோகபத ஏக கர்த்தரி.
விரோதி தாத்யௌகபதைககர்த்தரே த்வயம் ததா பிரம்மணி கர்மனர்ச்சதே. பிரவൃத்தி மார்க்கம் நம்மளோட ஆசைகளை இன்க்ரீஸ் பண்றது, நிவர்த்தி மார்க்கம் ஆசைகளிலேருந்து முக்திய கொடுக்கிறது. ரஜோ குணம் தமோ குணங்கள் இல்லாத சத்குணம் அந்தக்கரண சுத்தி இருக்கிறவாளுக்காக்கும் நிவர்த்தி மார்க்கம் உண்டாகும். பிரபஞ்ச விஷயங்களுக்காயிட்டு ஓடுறவாளுக்காக்கும் பிரவൃத்தி மார்க்கம் உண்டாகும். நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிற பரமசிவன், பிரவൃத்தி மார்க்கத்துல இருக்கிறவாளாக்கும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் செஞ்சு யாகம் செய்யறது. இருந்தா கூட அவ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஒவ்வொன்னும் கிடைச்சானா மறுபடியும் இன்னொன்னுக்காக யாகம் பண்ணுவா, யஜ்ஞம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா. ஒன்னும் வேண்டாம் அப்படிங்கிற அவஸ்தையில இருக்கிறவாளாக்கும் நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிறவா அவளுக்கு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிற அவஸ்தை இருக்கு. பிரவൃத்தம் ச நிவൃத்தம் கர்ம அபி, ரெண்டு தர மார்க்கங்கள் இருக்கு. பிரவൃத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். பிரவൃத்தி மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கும் நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கும் ஆக ரெண்டு மார்க்கங்களாக்கும் இருக்கு. ரிதம் உண்மையாக்கும் அது வேதே, வேதத்துல விவிச்சியா செப்பரேட் செய்யப்பட்டு இத எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. உபயலிங்கம் ஆசிரிதம், ரெண்டு டைப்ல இருக்கிற லட்சணங்களை ஆசிரியிச்சுண்டாக்கம் இது இருக்கு. ஏக யோக பத கர்த்தரி, ஏதாவது ஒரு யோக மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறத பிரவൃத்தி மார்க்கம், அப்படி இல்லைன்னா நிவൃத்தி மார்க்கம். இதுல ஏதாவது ஒன்னில பிரவர்த்திக்கிறத துவயம் யதா விரோதி, இருட்டும் வெளிச்சமும் ஒரு சேர இருக்காது, இருட்டு இருக்கிறத வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிறத இருட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் ஒரு சேர செய்யறதுக்கு சாத்தியமில்லை. நிவர்த்தி மார்க்கத்தையும் பிரவൃத்தி மார்க்கத்திலையும் ரெண்டு மார்க்கத்தையும் ஒரே டைம்ல அட் ஏ சேம் டைம் செய்யறதுக்கு சாத்தியமில்லை. உக்காந்துட்டு இருக்கிறவனுக்கு நடக்க முடியாது, நடந்துட்டே இருக்கிறவனுக்கு நடந்துட்டே உட்கார முடியாது, உட்காந்துட்டே நடக்கவும் முடியாது. அதே மாதிரி ஒரு வேலை பண்ணறதை இன்னொரு வேலை செய்ய பറ്റാது. ததா அதே மாதிரியாக்கம் பிரம்மணி, இந்த பிரம்மத்துல கர்ம ந கிருச்சதி, கர்மம் பிரவேசிக்கிறதில்லை. இருபத்தி ஓராவது ஸ்லோகம். மா வஹ பதவ்யஹ பிதஹ அஸ்மத் ஆஸ்திதாஹ. மாவ பதவ்ய பிதரஸ்மதாஸ்திதா யா யஜ்ஞசாலாசு ந தூமவர்த்மபிஹி. யா யஜ்ஞசாலாசு ந தூமவத்மபி தது அன்னத்ருப்தைஹி அசுப்ருத்பிஹி ஈடிதா. ததன்னத்ருப்தைரசுப்ருத்பிரீடிதா அவ்யக்தலிங்கா அவதூத சேவிதாஹ. பிதஹா அப்பா அப்படின்னு இங்க சதீதேவி கண்டினியூ பண்றா. அஸ்மது நானும் மகாதேவனான என்னோடு கணவரும் ஆஸ்திதாக எங்களுக்கு இருக்கிற பதவ்யஹா உயர்ந்த ஸ்தானங்கள் பதவிகள் வஹா உங்களுக்கு மா கிடையாது. உங்களை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்த பதவியாக்கும் மகாதேவனுக்கு உள்ளது. நீங்கள் மனுஷனாக்கும்
மகாதேவன் பகவானாக்கும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. யாக ഏതൊന്നാക്കുമോ യജ്ഞശാലാസു യജ്ഞശാലകളിലെ തത് അന്നതൃപ്തൈഹി சாப்பாடு சாப்பிட்டு திருப்திப்பட்டு உக்காந்துண்டு யாகாகிரிக்கு முன்னால உக்காந்துண்டு தூமவர்த்மபிகி புகமார்க்கத்தோடு கூடிட்டு அந்த யாக புகைக்கு நடுவுல உக்காந்துட்டு இருக்கிற அந்த வைதிகர்கள் வழி யஜ்ஞசாலைகளில திருப்தியா உணவை சாப்பிட்டுட்டு ஹோமகுண்டத்துக்கு முன்னால உக்காந்து யாகம் வளர்க்கறதுக்கு அந்த புகையெல்லாம் அனுபவிச்சுட்டு உக்காந்து இருக்கிற வைதிகர்கள் வழி அதாக்கும் இங்க யாகா. அந்த வைதிகர்கள் வழி பலவித வாண்டடுகளுக்காக யாகங்களை நடத்த வைக்கிறவாளாக்கும் நீங்கள் மனுஷா. அசுபிருத்திகி பிராணன சரீரத்தோடு உள்ளுக்குள்ள வகிக்கிற உயிரினங்களால அதானது மனுஷாலால ஈடிதாக ஸ்துதிக்கப்படுற யாகா அந்த பரம்பொருள் பரமசிவன் ஈடிதாக அது வேணும் இது வேணும் அப்படின்னு யஜ்ஞம் செஞ்சு அந்த யஜ்ஞ ஈஸ்வரனை ஸ்துதிச்சு திருப்திப்படுத்தி ஓரோ விஷயங்களுக்காயிட்டு யாக கர்மங்களை நீங்கள் பிரவൃத்தி மார்க்கத்துல இருக்கிறவா செய்யறேடே. வைதிகர்களுக்கெல்லாம் நிறைய தட்சணையெல்லாம் கொடுத்து யாகத்துக்கும் பூஜைக்குமான பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை திருப்திப்படுத்தி பலவித மந்திரங்களால தேவர்களை ஸ்துதிச்சு அவளை திருப்திப்படுத்தி அதுக்கப்புறமா அது வேணும் இது வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறேளே. அதே மாதிரி இருக்கிற தேவகளுக்காയി யாக கர்மங்கள் செய்யேண்ட அவசியம் நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிற எனக்கோ என்னோட கணவருக்கோ கிடையாது. எங்களுக்கு அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு ஆரிட்டையும் பிரார்த்தனை பண்ணண்டா. அவ்யக்தலிங்காக ஸ்தூல சரீரம் இல்லாத அவதூத சேவிதாக பரபிரம்ம லயனத்தில இருக்கிற எங்களுக்கு ஒன்னும் தேவையில்லை. பிரவൃத்தி மார்க்கத்தில இருக்கிற உங்களை விட சிரேஷ்டம் நிவர்த்தி மார்க்கத்தில இருக்கிற நாங்களாக்கும் டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கிறவாளாக்கும் நாங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோமப்பா அப்படின்னு இங்க சதீதேவி தட்சன் கிட்ட சொல்லறா. சரீர தியாகம் பண்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி தெரியப்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்கும் சதீதேவி இப்ப சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் பதவியில இருக்கிறவாளாக்கும் பரமசிவனும் பரமசிவ பத்னியான நானும் எல்லாம் உங்களோடு பதவிக்கு ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் பதவியிலாக்கும் நாங்கள் இருக்கோம். நீங்கள் பிரஜாபதிகளுக்கெல்லாம் பிரஜாபதியா இருந்துட்டு இப்படி ஒரு பெரிய தலக்கணத்துல இருக்கேளே, இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியா இருக்கிற பரமசிவனுக்கு எந்தவித தலக்கணமும் இல்லை. யஜ்ஞசாலைகளில மிருஷ்டானமா சாப்பிட்டு வேத மந்திரங்கள் சொல்லற பிராமணா வைதிகர்கள் அந்த ஹோமகுண்டத்துக்கு முன்னால உக்காந்துண்டு பலவித மந்திரங்களால தேவர்களை ஸ்துதிச்சு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கிற பிரவൃத்தி மார்க்கத்துல இருக்கிறவாளாக்கும் இந்த மாதிரி இருக்கிற யாக கர்மங்களை எல்லாம் செய்யற. ஆனா அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லாத நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிற எங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒன்னும் வேண்டாம். எங்களுக்கு இனி எந்த ஆசையும் இல்லை. டாப் மோஸ்ட் லெவல்லியாக்கும் நாங்கள் இருக்கோம். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்கோமப்பா அப்படின்னு சதீதேவி சொல்லறா. அவ்வளோ பெரிய சிரேஷ்டனான மகாதேவனையாக்கும் நீங்கள் இன்சல்ட் பண்ணிருக்க. பரபிரம்மம் மூணாயிட்டு பிரிஞ்சு அம்சாவதாரம் எடுத்தது. சிருஷ்டிக்காயிட்டு பிரம்மாவாயிட்டும் പരിപാലനத்துக்காயிட்டு விஷ்ணு ஆயிட்டும் சம்ஹாரத்துக்காயிட்டு ருத்ரன் ஆயிட்டும். அந்த ருத்ரனுக்கான யஜ்ஞபாகத்தை கொடுக்கறதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிண்டாக்கும் நீங்கள் பரமசிவனை இன்சல்ட் பண்ற. இது உங்களோட நன்மைக்கு கிடையாது. பரமசிவனை இன்சல்ட் பண்ணின
உங்களோட புத்திரியாயிட்டு ஜெனிச்ச நான் வெக்கப்படுறேன். அதனால உங்ககிட்டேந்து கிடைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இந்த சரீரத்தை வளர்த்தீண்ட நான் என்னோட சரீரத்தை தான் உபேட்சிக்க போறேன். அதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளால உங்களை பல விஷயங்களை புரிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிண்டாக்கும் தேவி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. 22வது ஸ்லோகம். ந ஏதேன தேஹேன ஹரே கிருதாகசோ கிருத ஆகசஹ நைதேன தேஹேன ஹரே கிருதாகசோ தேஹ உத்பவேன அலம் அலம் குஜன்மனா தேஹோத்பவேனாலமலம் குஜன்மனா தேஹோத்பவேன அலம் அலம் குஜன்மனா व्रीडा मम अभूद कुजन प्रसंगदः तद जन्म दिक् यह महदाम अवध्यकृत व्रीडाममाभूत् कुजन प्रसंगदस्तज्जन्मदिग्यो महदामवध्यकृत नैतेन देहेन हरे कृदागसो देहोद्भवेनालमलं कुजन्मना व्रीडा ममाभूत् कुजन प्रसंगदस्तर्जन्म दिग्यो महदामवध्यकृत ஏதேன தேஹேன இந்த சரீரத்தால எனக்கு அலம் அலம் போரும் போரும் ஆயாச்சு. இந்த ஜீவிதம் எனக்கு மடுத்தாச்சு. எனக்கு இனி இந்த சரீரம் வேண்டாம். என்னோட இந்த சரீரம் உங்ககிட்ட இருந்தாக்கும் வந்திருக்கு. நீங்கள் சத்குணம் இல்லாதவராக்கும் அப்பா. அதனால எனக்கு இந்த சரீரம் போரும் போரும் ஆயாச்சு. நீ இந்த சரீரம் எனக்கு வேண்டாம். அலம் அலம் போரும் போரும் எனக்கு இந்த சரீரம். ஹரே பரமசிவன் கிட்ட கிருத ஆகசஹா அபராதம் செஞ்சவராக்கும் நீங்கள் அப்பா. அப்படி இருக்கிற உங்களோடு தேஹ உத்பவேன அலம் அலம் உங்க சரீரத்திலேருந்து உண்டான என்னோடு இந்த சரீரம் எனக்கு இனி வேண்டாம். நீங்களாக்குமே எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வளர்த்தீர்க்க. எனக்கு போரும் போரும் ஆயாச்சு இந்த சரீரத்தை வச்சுண்டு. ஜீவிதம் எனக்கு இனி வேண்டாம். குஜன்மனா நல்ல ஜென்மம் அல்லாத்த ஏதேன தேஹேனா இந்த சரீரத்தால எனக்கு அலம் அலம் போரும் போரும் ஆயாச்சு. குஜன பிரசங்கதா கெட்டவர்களோடு கூடின சங்கத்தால அஜ்ஞானிகளோடு கூடி இருக்கிற அட்டாச்மெண்டால மம விரீடா அபூது எனக்குதான் வெக்கமா இருக்கு. என்னோட அப்பா இப்படி சத்குணம் இல்லாதவராக்குமே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். யஹா ஆராக்குமோ மகதாம் அவத்தியகிருது மகாத்மாக்களுக்கு தோஷம் செய்யறது தது ஜென்மா அப்படி இருக்கிறவாகிட்டேந்து கிடைச்சிருக்கிற இந்த ஜென்மம் திக் நிந்தியமாக்கும் துஷிச்ச சரீரமாக்கும் என்னோடது. காரணம் நீங்கள் நல்லவர் கிடையாது.
அதனாலேயே என்னோடு இந்த சரீரம் எனக்கு இனி வேண்டாம்